வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய மினி ஜாங்கிரியை பனியார் சட்டியில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுந்தம்பருப்பை நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு நல்லா வலுவலுன்னு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ப்ளப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஜாங்கிரினா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காண்டி நான் ஃபுட் கலர் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ ஃபுட் கலர் பவுடரோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். மாவில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அரைக்கிறப்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து உளுந்தம்பருப்பை நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் தன்மை எடுத்து கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டேன். தண்ணி எதுவுமே தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் விக்ஸை வச்சு கூட இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலக்கி விட்டுக்கிடலாம். இப்போ மாவு எடுத்து பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாங்கிரி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சுத்தமான ஒரு கவர் இருந்துச்சுன்னா, ஒரு பால் கவர் இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் கூட இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை சேர்த்துட்டு மேலாப்போ ஒரு லப்பர் பேண்டை வச்சு நல்லா டைட்டாக இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் சின்னதாக இந்த மாதிரி சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். இப்போ வந்து நான் பனியார் சட்டியில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஈஸியாகவே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். நீங்கள் கடாயில் செஞ்சால் கூட நம்மளுக்கு ஜாங்கிரி வராது. நம்ம பனியார் சட்டினால நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது. ஒரு 2 நிமிஷம் தான் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். மேலே நீங்கள் 2 நிமிஷம் டைம் எடுக்கும். திருப்பி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஈஸியாகவே பண்ணிடலாம். நீங்கள் 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஜாங்கிரி வரும். இப்போ பசங்க வந்து வீட்டில் இருக்கனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாங்கிரி செஞ்சு கொடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும், அந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ரவுண்டு போடுறதுக்கும் அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் பண்ணிடலாம். ரொம்பவே கஷ்டமே பட வேண்டியதில்லை நீங்கள் ஜாங்கிரி பண்ணுறதுக்கு. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வரல. எனக்கு சுற்றுற அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் சூடாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2வது டைமும் நான் போட்டு சுட்டாச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுறேன். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஜாங்கிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை பாலில் ஊற்றின பிறகு நீங்கள் போட்டு எடுத்தாலும் கூட நல்லா ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. வாசனைக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருக்கேன்.
இப்போ ஏலக்காய் வந்து அது நல்லா வெந்து நல்லா வாசனையாக வரும். இப்போ தொட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்பி பதம்னு வரலை. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி வந்து நான் சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடையே சேர்த்துடலாம். சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் லைட்டான இளம் சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் ஜாங்கிரி ஒரு செட்டு நீங்கள் வேகிற முடிய நீங்கள் சர்க்கரை பால் இருந்தால் போதும். மறுபடியும் நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் திருப்பி போடுங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் திருப்பி போட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் சுகர் சிரப்பெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ஊறி வந்துருச்சு. மிஞ்சி போனால் 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நான் இன்னொரு செட்டு வந்து நான் சுட்டுட்டேன், மறுபடியும் அதில் போட்டுக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. சூப்பரான ஜாங்கிரி ரெசிபி. இப்போ எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சுகர் சிரப்பை நல்லா வடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மினி ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. வெறும் பனியார் சட்டியில் எவ்வளோ சிம்பிளாக பண்ணக்கூடியோ அந்தளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இல்லைன்னா ஒரு தட்டில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே பிச்சாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக இருக்குது. அவ்வளோ அளவுக்கு சுகர் சிரப்பு வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். உங்களை நான் வேற ஒரு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.